ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா செந்தில். இன்றைக்கி நம்ம சபுக்குட்டியோட வளகாப்புக்கு முறுக்கு எப்படி செய்கிறது, அதனோட ப்ராசஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு பச்சரிசி வாங்கிட்டு வந்து அதை நல்லா கழிஞ்சு எடுத்துட்டாங்க அம்மா. சுத்தமாக அதில் குப்பையே இல்லாமல் கழிஞ்சு எடுத்து வெள்ளை வேஸ்டியில் போட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வடிஞ்சதையும் ஈரப்பதத்தோடையே கொண்டு போய் மிஷினில் அரைக்கணும். 50 கிலோ பச்சரிசி, அப்புறம் உளுந்து வந்து நம்ம வாங்கிட்டு வந்து லைட்டாக வறுத்து எடுத்துட்டோம். அது வந்து 10 கிலோ எல்லாத்தையும் வறுத்து அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். கடலை 5 கிலோ, கடலை பச்சரிசி, உளுந்தம்பருப்பு, இது குண்டு உளுந்து, இது எல்லாத்தையும் கொண்டு போய் மிஷினில் அரைக்கிறதுக்கு கொண்டு போயிட்டோம். மிஷினில் அரைச்சிட்ருக்காங்க எல்லாத்தையும். அங்கே பாருங்கள், அரிசி அரைச்சிட்ருக்காங்க. பச்சரிசி அப்படியே வெள்ளை வெளியேன்னு சூப்பராக வந்துருந்துச்சு. இதை தான் நாங்கள் அரைச்சிட்ருக்குறோம். ஏன்னா 2000 முறுக்குங்கிறனால அரைச்சிட்ருக்கோம். அங்கே பாருங்கள், என் சிஷ்யா ஒருத்தராக அப்படியே அழகாக மூட்டையை தூக்கிட்டு வந்துட்டு இதுதான் மாவு பாருங்கள் அப்படின்னு 2 பேரும் எங்கிட்ட காமிச்சிட்ருக்காங்க. நான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். ஒரு வழியாக கடலை மாவு, உளுந்த மாவு, அரிசி எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. அங்கே பாருங்கள், நான் சலிக்கலான்னு உட்காந்தேன். ஆனால் என்னால் சலிக்க முடியல, ஓடிட்டே இருந்ததுனால ஒர்க் நிறையா இருந்துச்சு. நான் சும்மா கொஞ்சம் பேருக்கு சலிச்சுட்டு அதோட விட்டுட்டேன். அதுக்கு அடுத்த நாள் எல்லாருமே முறுக்கு சுடுற போது எல்லாருமே வந்துட்டாங்க, ரிலேஷன் எல்லோரும் உட்காந்து சலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பாருங்கள், ரேவதி, கௌரி, புவனா எல்லாரும் சலிச்சிட்ருக்குறாங்க. எங்கள் குட்டி பேராண்டி புகழ்குட்டி எப்படி பாருங்களேன், அந்த குட்டி கையில் எவ்வளோ அழகாக சலிச்சு எடுத்துகிட்டு சூப்பராக இருக்கும். செய்கிறத பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் அடுத்ததாக தனக்காவும் சுமதியத்தையும் தான் இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சுமதியத்தை அளந்து போட்டுட்ருக்காங்க. 4 படி அரிசிமா, 1 படி உளுந்துமா, 1 படி கடலைமா, இதுதான் ரேஷியோ. தனாக்காவும் சுமதியத்தையும் அளந்து போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, எள், ஓமம் இதெல்லாம் நுணுக்கி போட்டு கலந்து பிசைஞ்சு கொடுத்துட்டாங்க. மாஸ்டர் சுடுறாங்க. நம்ம அடுத்தது முறுக்கு எப்படி சுட போகிறாங்க தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் இப்போவே வட்ட மாநாடு போட்டுட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் தான் வட்ட மாநாடு. அடுத்தது நம்ம முறுக்கு பார்க்கலாம். என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ